எம்டிசி பஸ் சீரிஸ் பகுதி 19. எஸ் 19 வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வீடியோ போட்டோம்னா 20 வீடியோ கம்ப்ளீட் ஆகிடும். M1 கீழ்கட்டளையிலிருந்து திருவான்மியூர் செல்லக்கூடிய பேருந்து வழி பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம், பாலையா கார்டன். மடிப்பாக்கம்லேயே நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது, நான் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மடிப்பாக்கம், கைவேலி, வேளச்சேரி, டான்சி நகர், தரமணி, எஸ்ஆர்பி டூல்ஸ், டைட்டில் பார்க் வழியாக திருவான்மியூர் ரீச் ஆகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிமாண்டான பஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சாதாரண கட்டண பேருந்து தான், லேடிஸ் ஃப்ரீ பஸ் தான், டீலக்ஸ் கிடையாது இந்த ரூட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் வந்து கீழ்கட்டளை டு திருவான்மியூர் தான் ஓடும். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து மடிப்பாக்கம் டு திருவான்மியூர் ஓடிட்டு இருந்தது. காரணம் மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்டு இருந்ததுனால, மெட்ரோ ஒர்க்கில் வந்து இந்த யூடிஐ பக்கம் வந்து பிளாக் பண்ணிட்டதுனால எந்த பஸ்ஸும் போக முடியல. அதுக்கப்புறம் மடிப்பாக்கம்லேருந்து தான் இந்த பஸ் வந்து இயக்கப்பட்டிருந்தது. அந்த ஏரியா மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மடிப்பாக்கம்லேருந்து தான் திருவான்மியூர் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக மாற்றிட்டாங்க, திரும்பவும் பழையபடி கீழ்கட்டளையிலேருந்து பேருந்துகள்லாம் இயக்கப்பட்டு இருக்குது. ஸோ V51, அதாவது டி நகர் டு தாம்பரம் V51 கீழ்கட்டளை மடிப்பாக்க வழியாக போயிட்டுருக்கு. 76 கீழ்கட்டளை மடிப்பாக்க வழியாக போயிட்டுருக்கு. 14M எல்லா பஸ் ரூட்டும் இப்போ பழையபடி அதோடைய ரூட்டில் அதாவது போயிட்டுருக்கு எல்லா வண்டியும். ஸோ இந்த பஸ்ஸு காலையில் ஃபஸ்ட்டு டைமிங் பார்த்திங்கன்னா கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 மணிக்கு கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு வண்டி. லாஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா 10:15. அதே மாதிரி திருவான்மியூரில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா 5:30 மணி, லாஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா 10:30 இருக்குது அங்கேருந்து. ஸோ 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு M1 வந்து திருவான்மியூரில் அவைலபிளாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமிங். ஸோ ஓகே, அந்த வீடியோ பிடிச்சதில்ல லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, அதுக்கப்புறம் ஆதம்பாக்கம், இந்த ரூட்டில் பஸ்ஸு போகாமல் இருந்தது மெட்ரோ ஒர்க்னால. இப்போது எல்லா பஸ்ஸுமே வந்து ரூட்டு மாற்றிட்டாங்க. பழையபடி எல்லா வண்டியும் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன ஊருக்கெல்லாம் பஸ்ஸு போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குற இந்த M1 இது மெயின் பஸ் ரூட். இது ரொம்பவே மெயின் M1. அதுக்கப்புறம் 18D ப்ராட்வே போகிற பஸ்ஸு போகுது. 18R ப்ராட்வே தான் போகும். சாரி, இப்போ ராயபுரம் மாற்றிட்டாங்களே. 18Dயும் ராயபுரம், 18R ராயபுரம். அதுக்கப்புறம் M18C அந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி நகர் போகிற பஸ்ஸு அதுவும் அவைலபிளாக இருக்குது.